ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம காட் ஆஃப் ஹாக்கி தியான் சந்த் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் அகமதாபாத்தில் ஆகஸ்ட் 29, 1905 பிறந்திருக்காங்க. இவரோட அப்பா ஆர்மியில் இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ரெஸ்லிங்கில் தான் இவர் ஆர்வமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹாக்கியில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 90s கிட்ஸ் எல்லாம் எப்படி மரத்தில் இருக்க மட்டையை வச்சு கிரிக்கெட் விளையாடுவாங்களோ அது மாதிரி இவர் மட்டையை வச்சு தான் ஹாக்கியை ப்ராக்டிஸே பண்ணியிருக்காரு. ப்ராக்டிஸ்க்காக தண்டவாளத்தில் பந்தை உருட்டி விளையாடிட்டே போவாராம். இவருக்கு 14 வயசு இருக்கும்போது இவரோட அப்பா ஒரு ஹாக்கி மேட்ச் பார்க்க கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க ஒரு டீம் ரொம்ப மோசமா விளையாடிட்டு இருந்திருக்கு. உடனே இவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க போய் விளையாடி அந்த டீமை வின் பண்ண வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தா ஆப்போசிட் டீம் மெம்பர், அப்போ நீ வந்து விளையாடு அப்படின்னு நக்கலா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, வேங்க மகவன் அப்படின்னு நட்பை துணை இன்டர்வல் பிளாக் தாங்க. அந்த மேட்ச்ல இவர் 4 கோல் அடிச்சிருக்காரு. இதன் மூலமா இந்தியன் ஆர்மியில் சேரவும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் பங்கஜ் குப்தா அப்படிங்கிறவர் இவரை ட்ரெயின் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் இவர் ஜெர்மனிக்கு எதிராக விளையாடும்போது ஹிட்லர் இவரை கூப்பிட்டு, நீ என் நாட்டு குடிமகனாக வந்துடு, நான் உனக்கு என் ஆர்மியில் கர்னலாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர், நான் வரமாட்டேன், நான் இந்தியாவுக்காக தான் விளையாடுவேன், இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் 1928, 1932, 1936 இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இவரோட பர்த்டேவை தான் நம்ம நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம். இவ்வளோதாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.